உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, அப்பா இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவர் ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தாவை தனித்து பிரித்தெடுத்தவர்களாய் ஒன்று கூடி கர்த்தாவை உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டின தயவுக்காய் உமக்கு நன்றி நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ கர்த்தாவே அப்பா, நான் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பா அதோ கர்த்தாவே இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம ஒரு பெரிய பிரசங்கம் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து வேதத்துல வந்து நல்லா தேறினவர்கள். தினந்தோறும் வந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம வந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறதுனால, நம்ம அநேகத்தை வந்து கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து எதுவும் புதுசு இல்ல. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படித்த காரியங்கள். ஆனாலும் அது ஒரு ரிமைண்டரா, ஒரு ஞாபகப்படுத்துகிறதாகத்தான் அது இருக்கும். புதுசா ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வந்து இதோட தலைப்பு என்னன்னா, நிலைத்திருத்தல், நிலைத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நான் பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு சௌந்தர்யமா வந்து இன்னைக்கு வசனம் அமைச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது, காத்திருங்கள், நிலைத்திருங்கள் அதுல போட்டிருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமா இருந்தது. ஆனா நம்ம நிலைத்திருங்கள் இன்னைக்கு மெசேஜ் எடுக்கலாம் சொல்லலான்ட்டு இருக்கோம். அதுல பார்த்தா அம்மா அமைச்ச அந்த இதுல வந்து காத்திருங்கள், நிலைத்திருங்கள் கரெக்ட்டா அது போட்டிருக்குதேன்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்பவுமே உண்மையா சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் நினைக்கிறேன், நம்ம வந்து இந்த குரூப்ல ஒவ்வொரு நாளும் இணைந்து, நம்ம இத்தன காரியங்களை தியானிக்கிறோம்னா, கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால மாத்திரம் தான், நம்ம வந்து இந்த மாரி காரியங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு மனதோடு ஒன்று கூடி நம்ம ஆண்டவர துதித்து, நம்ம தியானித்து, நம்ம தியானிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நன்றி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு ஆரம்பம் முதல் அவர் வந்து இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் அவருடைய வளர்ப்பு, அவருடைய பெற்ற ஞானஸ்தானம், 40 நாள் அவருடைய உபவாசம், அதுக்கப்புறம் பிசாசினால் சோதிக்கப்படுதல், ஊழியத்துக்கு அவருடைய ஊழியம், அப்புறம் சீசர்களை அவர் வந்து தெரிந்து கொள்ளுதல், அற்புத அடையாளங்களை செய்யறது, உவமைகளாக சீசர்களோடு பேசுறது, அநேக காரியங்களை வந்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமா ஜெபத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். அவருடைய மலை பிரசங்கம், மக்களுக்கு அவர் போதித்தது, அவர் சிலுவையில வந்து பாடுபட்டது, சிலுவையில அவர் பேசின வார்த்தைகள், இந்த மாதிரி 4 சுவிசேஷ புத்தகங்கள்லயும் வித்தியாசமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல பார்த்தா யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு பிரியமான அவருக்கு வந்து பிரியமான ஒரு சீஷன் வந்து யோவான் ஸ்நானகன். அதிகமா வந்து ஆண்டவரோடு ஒன்றி இருந்து அநேக காரியங்கள் மத்த 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் இல்லாத காரியங்கள வந்து அநேகத்த வந்து விவரித்து வந்து அவர் வந்து க சொல்லியிருப்பார். யோவான் புஸ்தகத்துல. ஹல்லேலூயா! அதுல பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகத்துல வந்து 14, 15, 16, 17 முழுவதும் ஏசப்பா வந்து அதிகமா முழுசா அதுல பார்த்தீங்கன்னா, அவர் பேசின வார்த்தைகள் தான் இருக்கும். ஏசப்பா பேசின வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். அதுலயும் அந்த 17வது அதிகாரத்துல பார்த்தா, அவர் சீசர்களுக்காக அந்த கடைசியாக அந்த அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் பாடுபடுகிறதுக்கு முன்னாடி, சீசர்களுக்காக தனியா போய் கதறி வியாகுலப்பட்டு சீசர்களுக்காக பிதாவை நோக்கி அவர் பண்ணின ஜெபம் வந்து அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 14ஆம் அதிகாரத்துல அவர் பரிசுத்த ஆவியான தேற்றவாளனை குறித்து அதிகமாய் வந்து அவர் விவரித்து சொல்லியிருப்பார். இப்படியாக அந்த 4 அதிகாரத்துல பார்த்தா, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அதிகமா இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! அதுக்கப்புறம் பார்த்தா, அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அநேக காரியங்கள வந்து சீசர்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த 40 நாள் அவர்களோடு இருந்து வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதுல பாருங்க, இந்த
நானு வந்து முக்கியமா நான் வந்து ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, நானு கடந்த வருஷம் வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பிரீத்தி வந்து அந்த ஃபங்ஷன் கிறிஸ்துமஸ் ஃபங்ஷன் வந்து ஆன்லைன்ல வந்து இந்த குயிஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது, அவங்க மனப்பாட வசனம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஐயோ! நம்மனால முடியுமா? அப்படின்னு யோசிச்சு, பழைய மாரி நம்மளால மனப்பாடம் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது, சில காரியங்கள் ஆரம்பத்துல வந்து ஆண்டவர் வந்து பிசாசோடு எதிர்த்து போராடி பேசின வார்த்தைகள வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லலாம்ன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 11 வசனம் 4ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆவல். அவரு மலை பிரசங்கத்த வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஆனா இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி 5, 6, 7 அந்த 3 அதிகாரங்களையும் வந்து மனப்பாடம் திடீர்னு மனசுல தோணுச்சு செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து ஒரு 14 வசனம் மட்டும். அ ஆதியிலே வார்த்தை இது அதிலிருந்து தொடங்கி இயேசப்பாவ பத்தி குறிச்ச வார்த்தைகள வந்து மனப்பாடம் செஞ்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு மனசுல தோணுச்சு, ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகள். 7 வார்த்தைகள் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இருந்து எடுத்து, அத வந்து ஒரு கோர்வையாக்கி, அத வந்து மனப்பாடம் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது என்னன்னா, ஆண்டவர் வந்து முழுசா பேசின அதிகாரங்கள்ல இருந்து எடுக்கும்போது, இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்தது. அத மனப்பாடம் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அத பத்தி நினைக்கல. ஆனா இப்ப வந்து அது தியானிக்கும்போது நெனச்சு பார்த்தா, அந்த மனப்பாடம் பண்ணி சொன்னது பூரா வந்து ஆண்டவர் பேசின ஏசப்பா பேசின வார்த்தைகளை வந்து தான் நான் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கிறேன். வேற கசகசன்னு எதுவுமே நான் வந்து மனப்பாடம் பண்ணல. அத மட்டும் மனப்பாடம் பண்ணி, வசனமா நான் வந்து அந்த 200 வசனங்கள வந்து சொன்னேன். அப்புறம் தான் யோசிச்சேன். இது இது எதனால இது? ஆண்டவர் பேசின வார்த்தைகள மட்டும் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணி சொன்னோம்? அது நமக்கு தோணவே இல்லையே! அப்பப்ப நான் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளா தானே இருக்குதுன்னு சொல்லி, உண்மையாலுமே எனக்கு உண்மையா நேத்து அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு ஆச்சரியமான காரியமாக இருந்தது. அல்லேலூயா! யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்து திருப்பி எடுத்து வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா! அதுல பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாருங்க முதல் 1, 2, 3 வசனங்கள். நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்துப் போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளைக் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்குச் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அதுல பாருங்க, நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்பன்னா அவர் மெய்யான திராட்சை செடி, உண்மையான திராட்சை செடி அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து சும்மா திராட்சை செடின்னு சொல்லல. மெய்யான திராட்சை செடி. அப்போ என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை வந்து அவர் அறுத்து போடு. அப்ப நாம வந்து கொடிகளா இருக்கும்போது, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, அவர் எப்படி மெய்யான திராட்சை செடியா இருக்கிறாரோ, அதே போல நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், மெய்யான கொடிகளாக நம்ம இருக்க வேண்டும். நமக்குள்ள வந்து எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. நம்முடைய சுத்தமா இருக்க வேண்டும். உண்மை நமக்குள்ள வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையும் வந்து எதுவுமே இல்லாம பொய்யா இருக்கிற அந்த வந்து கனி கொடுக்காது இருக்கிற செடியை வந்து அவர் என்ன செய்யறாங்கன்னா, அறுத்து போடுகிறார். ஆனா நம்ம உண்மை உள்ளவர்களாக, பொய் இல்லாதவர்களாக, மாய்மாலம் இல்லாதவர்களாக, கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது, அவர் அதை சுத்தம் பண்ணி, அதிக கனிகளை இன்னும் அதிகமாய் நம்ம விருத்தி அடையும்படியாக, இன்னும் பரிசுத்தம், இன்னும் உண்மை, இன்னும் வந்து நம்ம கனி கொடுக்கக்கூடியவர்களாக அவர் வந்து நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது நாம் சுத்தமாய்க் கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. அங்க வந்து ஆண்டவர் வந்து சீசர்களிடத்துல சொல்றாரு. அங்க நம்ம சீசர்கள் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த உபதேசம் எல்லாம் நமக்கு என்று எடுத்துக்கொண்டு நம்ம இந்த வேதத்தை வந்து தியானிப்போம். ஹல்லேலூயா! அதுல பாருங்க, அப்ப வந்து நம்ம வந்து இப்பவே வந்து நம்ம என்னவா இருக்கோம், ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கோமா, அவரோட உபதேசத்தை கேட்டு கேட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம், சுத்தமாக இருக்கிறோம். நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்னு தெரியாது. இப்ப நம்ம இந்த குரூப்ல வந்து அநேக காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு மனம் மாற்றத்தை நம்ம கண்டிப்பா வந்து உணர முடியும். அநேக காரியங்கள நம்ம எப்படியோ இருந்திருப்போம். ஆனா இப்பலாம் நமக்குள்ள ஒரு மாறுதல், ஐயோ! இப்படி இருக்கிறதா காரியம், நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள்ள வந்து
வந்ததா இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திராவிட்டால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அதிகாரத்துல ஒரு 12 முறை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 4, 5 வந்து வாசிங்க யாராவது. 4, 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதுல பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நாம அவரோடு நிலைத்திருந்தால் அவர் நம்மள வந்து நிலைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமில்ல, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நாம வந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? கனிகளை கொடுக்க முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? கனிகளை வந்து கொடுக்கவே முடியாது. அந்த திராட்சை செடியும் வந்து அவர்ல வந்து நிலைத்திராவிட்டால் அது வந்து வீணாய் போய்விடும் என்று அடுத்த வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். 6ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அப்ப அவள் நிலைத்திராவிட்ட அந்த கொடி என்னவாயிருமாமா? உலர்ந்து போயும் அதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சிருவாங்களாமா? அக்னியிலே போடுவார்கள் என்று. அதாவது நம்மனால வந்து தானாக நம்ம என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிறதை நாம் செய்யும். அவர் விரும்பும்படியான கனிகளை நம்ம வந்து கொடுக்க முடியாது. நாமே தானாக்கு இல்ல, அவர் விரும்புகிறபடியான ஒரு கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல, அவரோடு கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் வேறு கொண்டவர்களாக இருக்கும்போது மாத்திரம்தான் நான் நிலைத்திருக்கவே முடியுமே ஒழிய, அப்படி இல்லைன்னா அவரோட கட்டப்பட்டவர்களாக நம்ம இல்லைனாக்க நமக்குள்ள வந்து அந்த ஜீவன் இருக்காது. நம்ம ஜீவனற்றவர்களாக நம்ம வந்து மாறி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் நாம் வந்து என்ன செய்யணும்? அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்ல நிலைத்திருந்தா, அவரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது கண்டிப்பா வந்து அவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அவர் மீது வந்து ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம வந்து இருப்போம். நம்ம வைராக்கியம், வாஞ்சை இருக்குது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம்னாலே நம்ம என்ன செய்யறோம்? அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பாருங்க, 15:8 வாசிச்சா, 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நம்ம கனி கொடுக்கிறது சும்மா அளவான கனி இல்ல, மிகுந்த அதிகமா கனிகளை கொடுக்கிறவர்கள் நிலைத்திருக்கும் போது அந்த அதிகமான கனிகளை வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கனி கொடுக்க அதிகமான விருத்தி அடைந்து அதிகமான கனி கொடுக்கிறவர்கள் நம்ம மாறி விடுவோம். அப்பொழுது என்ன செய்வாராம்? பிதா வந்து மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் யாருக்காகத்தான்? ஆண்டவர் வந்து படும்படியான காரியங்களாகத்தான் இருக்கணும். நம்ம வந்து ஆண்டவருடைய அவரோட சித்தம் இல்லாம அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம வந்து செய்ய மாட்டோம். நிலைத்திருந்து அவருக்கு சித்தமானதை மட்டும்தான், அவர் மகிமைப்படும்படியான காரியங்களை மாத்திரம் செய்யும் பிரியமானவர்களே. 1 பேதுரு 4:11 வாசிக்கலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ள பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவியனுடைய அவரோட வாக்கியங்கள் அப்படின்னு தான் நம்ம போதிக்கணும். அதே மாதிரி அவர் ஒருவன் உதவி செய்தால் என்ன உதவி செய்தால் தேவன் தந்துள்ள பலத்தின்படி அவர் நமக்கு என்ன பலனை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு பதில் உதவி செய்யணும். அதுக்கு மீறி நம்ம வந்து செஞ்சா நம்ம வந்து பலவீனப்பட்டு போயிடுவோம்.
அப்ப எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் மகிமைப்படும்படியான காரியங்கள். அப்ப நம்ம கனி அதிகமா கொடுக்கும் போது தேவன் என்ன செய்வாராம்? மகிமைப்படும்படியாக இருக்கிறார். நாம அவருடைய சீசர்களா இருப்போம். அப்போ நாம அவருக்கு உள்ள நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும் போது செடியான திராட்சை செடியில கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். நாம அவருக்கு சீசர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருக்குள்ள அதிகமாய் நிலைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதாவது இயேசு எப்படி கனி நிறைந்தவரா வாழ்வின் நாள் முழுவதும் அவர் இருந்தாரோ அதே போல நாமும் அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக கனி நிறைந்தவர்களாக ஆண்டவர்களே நிலைத்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதே பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிக்கலாம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும் யாராவது வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-20 வரைக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப் பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த கனிகளினால நாம கனி கொடுக்கறவங்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கனிகளினாலே மற்றவர்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு கள்ள போதகர்களை பத்தி. ஆனா மற்றவர்கள் கள்ள போதகர்கள் மாத்திரமல்ல, மற்ற மனுஷர்களை நம்ம கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கிற மற்றவங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரி கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், உண்மையான நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களா, இல்ல அந்த மாய்மாலமாக அவர்கள் நடிக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கனிகளினாலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அவர் ஆண்டவர் அங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறார் பிரியமானவர்களே. நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்போ அவர்களுடைய கனிகளை கொண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட குணாதிசயம் படுத்தவர்கள் சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம ஆண்டவரத்தை கேட்கணும். ஆண்டவரே அவங்க எப்படிப்பட்டவங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அவர்களுடைய கனிகள் மூலமாகவே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்ப நாம அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு போதித்து நடத்தி. நிறைய நேரங்கள்ல நம்ம மத்தவங்க நம்பி அநேக காரியங்களை நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனா அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்ம சாதாரணமாக அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய கனிகளினாலே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம கனிகள் என்பது என்று நம்ம சொல்லும் போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் யாராவது வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 19-23. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இதுல பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள்
ஆவியின் கனிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். இதுல பாருங்க, ஆவியின் கனி வந்து நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது இதுக்கு மீறின பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆனா இதுல வந்து நியாயப்பிரமாணம்னு பார்த்தா, நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுல தவறுனா கூட எல்லாவற்றிலும் மீறினதா ஆயிரும். அதே மாதிரி இந்த ஆவியின் கனியில இதுல ஒண்ணுல நம்ம வந்து இல்லைன்னா கூட அந்த முழு கனியை வந்து நம்ம கொடுக்கறவங்களா நம்ம இருக்க மாட்டோம். அப்போ நம்ம முழுமையாக நல்ல கனிகளை கொடுக்கிறவரா இருக்கும்போது இந்த ஆவின் கனியில எல்லாமே நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவின் கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கும்போது அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஒவ்வொன்றாக மாறிவிடும். முக்கியமாக நம்ம சொல்ல போனா அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அந்த கோபம் நமக்கு இருக்கும். அநேக நேரங்கள் நம்ம கோபப்படுகிறவர்களாக இருப்போம். சண்டை வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணுன்னா அது ஒரு சண்டைகள் இருக்கும். பிரிவினைகள் நம்ம கோவிச்சு கொள்றது, ஒருத்தர் பேசாம இருக்கிறது. அப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம நினைப்போம் நமக்கு பொறாமை இல்லைன்னு. ஆனா நிறைய காரியங்கள்ல பார்க்கும்போது ஒரு சின்ன காரியமா இருந்தா கூட ஒரு டக்குன்னு ஒருத்தரை பார்த்த உடனே இப்படியா அப்படி நம்ம நினைச்சோம்னா அது கண்டிப்பா அது வந்து ஒரு பொறாமை குணமா இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு வரக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கனி கொடுக்கிறவர்களாக இந்த கனி ஆவின் கனி அந்த 9 கனிகளையும் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள நம்ம வந்து அதிகமா விருத்தி அடைய ஆண்டவருக்குள்ள நிலை பெற்று வேர் கொண்டு வளர்ந்த அந்த கனிகளை கொடுக்க அந்த மாம்சத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் மாறி நாம வந்து ஒரு புது சிருஷ்டியாய் நம்ம வந்து மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. அதே போல மற்றவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஏதாவது அவர்களோடு இருக்கிறதா என்று ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர்களோட இடத்துல வந்து அந்த 9 கனிகள் முழுமையா இருக்கிறதா என்பதை கூட ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அவர் வெளிப்படுத்தி காட்டுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிறவர்களால் மாத்திரமல்ல, மற்றவர்கள் எப்படி வந்து இருக்கிறாங்க என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். மிகுந்த கனிகளை கொடுத்து அந்த மாம்சத்தின் கிரிகளிலிருந்து இருந்து விடுபட்டு நம்ம புதிய சிருஷ்டிகளாக நம்ம மாற முடியும். அவருக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15:16 வசனம் வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அப்போ நாம பிதாவிட்ட அவர் நாமத்துல நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்யறாராமா, நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, பிதா நமக்கு எதை கேட்டாலும் செய்யும்படிக்கு நாம் வந்து கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அவர் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்படியாக அவரை வந்து நம்மளை ஏற்படுத்தியிருக்கார். அந்த கனியில வந்து நிலைத்திருக்கும்படியாக நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கூட பிசகி மாறி போகாதபடிக்கு அந்த நம்ம அந்த கொடுக்கக்கூடிய கனிகளை நம்ம நிலைத்திருக்கும்படியாக நமக்குள்ள அந்த கனி வந்து நிலைத்திருக்கணும். அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நிச்சயம் இதெல்லாம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அந்த குணங்கள் நிலைத்திருக்கும்படியாக வந்து அவர் நம்மளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குணங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது மாத்திரம்தான் பிதா நாம வந்து எது கேட்டுக்கொள்வது எதுவோ அதை வந்து அவர் வந்து கொடுக்கத்தக்கதாக இருக்கிறார். அதற்காகத்தான் நம்மளை வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை வாழும்படியாக அவருக்குள் நிலைத்திருந்ததை நம்ம கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசப்பா நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொன்னு 7ஆம் வசனம் வாசிங்க. 15:7. 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு. முதல்ல வந்து நம்ம அவரோட நிறுத்த கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். இப்ப அடுத்தது அவருடைய வார்த்தையில நம்ம என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில நிலைத்து என்ன சொன்னா,
நாம வேதத்துல முழுவதும் வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளாலும் நிறைந்திருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நமதாக்கி கொண்டு, அந்த வார்த்தைகள் நமக்கு என்று சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில செயல்பட்டுச்சு, இதன் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னிடத்துல கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு அதை அறிக்கை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக, அப்பதான் அந்த வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாகி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய வார்த்தைகளை நம்ம பைபிள் எடுத்து வாசிச்சுட்டே இரவும் பகலும் இருக்கணும்னு சொல்லல, அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எந்த இடத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அந்த வசனங்களை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தையில நம்ம என்ன செய்ய வேண்டுமாமா? நிலை பெற்றிருக்க வேண்டும். அவர்களை நம்ம நிலைத்து அந்த கொடியானது அவர் மேல நிலைத்திருந்து வேர் கொண்டவரா இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக டெய்லி வந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. தினமும் வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகள், யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்னா கூட அவங்களுக்கு பதில் சொல்லும் போது கூட உலக பிரகாரமாக நம்ம பதில் சொல்ல மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்துதான் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அவர்களுக்கு நம்ம ஒரு தேற்றணும், அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணுமோ இல்ல ஆறுதல் படுத்தணுமோனா கூட நம்ம அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுமோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம வாயை விட்டு பிரியாம இருந்துட்டு அதை எழுதியிருக்கிறது எல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்கும் போது என்னவாகுமா? அது தியானித்துக் கொண்டு இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வழியை நம்ம என்ன செய்வோம்? வாய்க்க பண்ணுவோம். நம்ம புத்திமானாயும் கூட நம்ம மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான புத்திமான் அல்ல, நம்ம வேதத்தில் தேறினவர்களாக, ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் ஞானம் உள்ளவர்களாக, இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுவர்களாக, ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா நம்ம பவுல் அடிகளார் சொல்வார், இன்னும் உண்மை அறிய வேண்டும் என்று. அப்போ நம்ம இன்னும் வார்த்தைகளை நம்ம தேட தேட அவரை பற்றி அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளுவோம். அவருக்குள்ளாக ஞானம் அடைந்து நம்ம என்ன செய்வோம்? புத்திமான் மக்களாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏசப்பாவை மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பிசாசு அவரை சோதிக்கும் போது அவர் வார்த்தைகளை கொண்டு அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அவர் நமக்கு முன்மாதிரியா நம்மளுடைய எல்லா காரியங்கள், நம்மளுக்கு வேற வியாதிகளாகட்டும், பல போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பிசாசு கொண்டவர்கள் எதுவாக இருந்தாலும், நாம் அவரை போல வார்த்தைகளை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கும் போது நாம் ஜெயம் பெற்றவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த வார்த்தைகளை நம்ம கொண்டு அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம இத்தனை காரியங்களை நான் செய்யலாம்னு சொல்லிட்டேன். ஆனா நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டுமா பாருங்க. எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்க. அப்ப நம்ம வார்த்தை எப்படி இருக்கணுமா? கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருந்து அவர் வார்த்தைகளை நிறுத்திக்கும் போது நம்ம வாயிலிருந்து என்ன வராது? கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை வரவும் கூடாது.
ஹல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவான மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை ஏதாவது இருந்தா அதை மாத்திரம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பேச வேண்டும். தாவீது சொல்லுவாரு, என் வாய்க்கு காவல் வையும் சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க. நம்மளுடைய ஜெபமும் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். ஆண்டவரே, நான் உள்ள நிலைத்திருந்து என்னுடைய வாய்க்கு நீங்க காவல் வைங்கப்பா. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுக்கள் எனக்கு வேண்டாம். மற்றவர்கள் வந்து வேண்டாத காரியங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வீண் வார்த்தைகள், கிளவி பேச்சுக்கு நம்ம வந்து விலகி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீண் வார்த்தைகள், வேண்டாத வார்த்தைகளை நம்ம பேசாதபடிக்கு நாம வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். எதெல்லாம் எஸ்ஸோ அதை மட்டும் தான் செய்யணும். எது நோனா அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நாம் நல்லவர்களா ஒழுக்கமுள்ளவர்களா இருப்போம். ஆனா தேவையில்லாத சம்பாஷணைகள் அதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலக்க வேண்டும் என்று. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்துவது மூலமாக நம்ம வந்து யாராருக்கெல்லாம் எஸ் சொல்லணுமோ அவங்களுக்கு எஸ் சொல்லணும். யாராருக்கெல்லாம் நோ சொல்லணுமோ அவங்க தேவையில்லைன்னா நம்ம அவங்களை விட்டு விலகி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் மட்டும் செய்து கொண்டு அவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்துட்டு நாம வந்து விலகி போய்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, மூன்றாவதான ஒரு காரியம் யோவான் 15:9 வாசிங்க. யோவான் 15:9. அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டுங்க. அதுலயே வாசிங்க. 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது பாருங்க, பிதா வந்து என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்ககிட்ட என்ன செய்யறேன்? அன்பா இருக்கிறேன். அப்ப அந்த அன்புல நீங்க என்ன செய்யணும்? நிலைத்திருக்கீங்களா? அவருடைய அன்புல வந்து நம்ம வந்து அப்போ நம்ம வந்து அவருடைய அன்பை, ஏசப்பாவோட அன்பை நம்ம உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவரோட அன்பு எப்பேற்பட்ட அன்பு, அகாபே அன்பு. யார் உலகத்துல யாருமே கொடுக்காத அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அவர் வந்து தனக்கு நமக்காக வந்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்புக்கு வந்து அவருக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமாமா? அவருடைய அன்பில வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பில வந்து அறிந்து கொண்டவர்களாக. ஹல்லேலூயா. அந்த அன்புல வந்து நம்ம நிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்னா என்ன செய்யணுமா பாருங்க. அடுத்த வசனம், 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, பிதாவோட கற்பனை, அவரு என்ன நினைச்சு கற்பனைகள் கொடுத்தார், அந்த கற்பனைகளை யார் கடைபிடிக்கிறதா? ஏசப்பா தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவராக இருந்தார். அதே போல நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தா என்னுடைய அன்புல நிலைச்சிருப்பாங்க. அப்புறம் அவரோட அன்புல நிலைச்சிருக்கணும் என்ன செய்யணுமாமா? அவருடைய கற்பனைகளை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டவர்களா இருக்கணும்? கை கொண்டவர்களா இருக்கணும். அந்த கற்பனை என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. அதே 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. நான் நான் உங்களில் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. என் கற்பனை கை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கற்பனையும் சொல்லிட்டாரு ஆண்டவர். என்னன்னு? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அப்போ நீங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பா இருக்க வேண்டும் என்பதை வந்து அவர் வந்து அதுதான் என்னோட கற்பனை. அந்த கற்பனை நீங்க கை கொண்டீங்கனால என்னவா இருக்கிறீங்க? என் அன்பில வந்து நீங்க நிலைத்திருக்கிறீங்க என்று அர்த்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல பாருங்க, மாற்கு 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29, 30, 31. ஹல்லேலூயா. மார்க் 12ஆம் அதிகாரம் 29, 30, 31. ஹல்லேலூயா. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தாலும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பாருங்க என்ன சொல்றாரு, ஆண்டவரோடத்துல வந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாங்க. இதுதான் முதலாவது கற்பனை. அதுக்கு அடுத்த கற்பனை, அதுக்கு ஈடான கற்பனை என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயாக. இதான் வந்து இதுக்கு இது ஒப்பான கற்பனை வேறொன்றுமில்லை என்று சொல்லிட்டாரு. அப்போ நாம் அவருடைய கற்பனைகளை வந்து கைக்கொள்ளும் போது அவருக்கு அன்பா இருக்கிறவர்களாக மாறுவோம். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள்னு சொல்லும்போது இந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுல 12ஆம் வசனத்துல கூட சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பா இருங்க. நீங்க உங்கள எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல மத்தவங்களையும் நேசிங்க. தேவனிடத்துல முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நீங்க அன்பு செலுத்துங்க. அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம அவரிடத்துல செலுத்தும் போது அந்த அன்புன்றது ஒண்ணு வந்துருச்சுனாலே நம்ம வந்து அதுல இருந்து அவங்க 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 கிட்ட இருந்து நம்ம விலகி வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம வீட்லயே ஆகட்டும், அப்பா மீது அன்பு, பிள்ளைகள் மீது அன்பு, கணவர் அப்பா அம்மா மீது அன்பு, கணவர் மீது அன்பு. அப்ப பார்த்தா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி வந்து அவங்க ஏதாவது தவறு செய்தா கூட அதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள, ஏன்னா அது அவங்க நம்ம வந்து அவங்க மேல செலுத்துற அன்பு. அதே மாதிரி ஆண்டவர் மீது நம்ம அன்பு செலுத்தும் போது அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறி விடுவோம். அவர் மீது வைராக்கை வாஞ்சி உள்ளவர்களாக மாறிவிடும். அவங்களுக்காக ஏதாவது எப்படி நம்ம வந்து பையன் மேல அன்பு செலுத்தினா நம்ம அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போம். கணவர் மீது அன்பு செலுத்தினா நம்ம அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். தகப்பன் தாய் அன்பு நம்ம இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னு நினைப்போம். அதே போல ஆண்டவர் மீது நம்ம முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு செலுத்தும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நம்ம செய்வோம். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன சித்தமோ அதை மாத்திரம் தான் செய்யும். அவருக்காக நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்பது நம்ம வந்து நமக்குள்ள மனசுக்குள்ள வரும். நம்ம புதிய சிருஷ்டியாய் மாறிவிடும். ஆண்டவருக்காக நம்ம வாழ்நாளில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் பிரியமானவர்களே. அவரோடு அந்த அன்புல நிலைத்திருக்கும் போது நம்ம வந்து அப்படிப்பட்டவர்களாக மாறிவிடும். அதே வந்து யோவான் 15:13 வாசிங்க. 13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக யாராவது ஜீவனை கொடுப்பாங்களா? அந்த அன்பிலும் வந்து பெரிதான அன்பு வேறொன்றும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான். ஆனா பாவியாக நாம் இருக்கிற நேரத்திலேயே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததுனால தேவனுடைய அன்பு இன்னதென்று நம்ம வந்து விளங்க முடியும் என்று போட்டப்பட்டிருக்கும். தன் குமாரனை, சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தார் என்றதுல போடப்பட்டிருக்கும். அப்படியா தன் ஜீவனையே கொடுத்த அன்பு, அந்த அன்பை வந்து தன் ஜீவனை கொடுத்தவர் வந்து அவர் காட்டியிருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரியாக வந்து அவர் வந்து நமக்கு வைத்து போயிருக்கிறார் பிரியமானவர்கள். அங்க சொல்லப்பட்ட ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் சாதாரணமாக சொல்லவில்லை. ஆண்டவர் ஏசப்பா அதையெல்லாம் நிறைவேற்றி வந்து நிறைவேற்றி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்காக போதிக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, போதித்தது மாத்திரம் அந்த போதனையின் படியாக அவர் நடந்து கொண்டதை நம்ம வந்து அங்க பார்க்கலாம் பிரியமானவர்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 யாராவது வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. அவர் சொல்றா பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததன்படியா நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நாம முதல்ல அவர் அன்பு செலுத்தல, அவர் நம்மீது முதல்ல அன்பு செலுத்துறதுனாலதான் நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் பகைத்தால் அவன் வந்து பொய்யனாகுவான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அப்போ தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்றவன்
தன் சகோதரத்துல வந்து அது ஆண்டவரிடத்துல அவன் அன்பா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னதான், தன் சகோதரரிடத்திலையும் தன்னோட இருக்கிறவர்களிடத்திலும் அன்பு கூறுவதன் மூலமாகத்தான் அவன் வந்து தேவனோடத்துல அன்பா இருக்கிறான், தேவன் அவனோட அன்பா இருக்கிறான், ஆண்டவருக்குள்ள அவன் நிலைத்திருக்கிறான், அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இருக்கிறான் என்பதை வந்து காண்பிக்க முடியும். பிரிவானவர்களே, இந்த கடைசி வசனம் பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற கூற வேண்டும் என்கிற வேண்டும் இந்த என்கிற இந்த கற்பனையை அவராலே அவனாலே பெற்றிருக்கிறார். பெற்றுட்டோம். அப்ப அந்த கற்பனை என்னது? ஆண்டவர் வந்து சொல்ற அந்த கற்பனை நீங்க கை கொள்ளுங்க அப்படிங்கிறது வந்து இதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சொல்றான், அவன் தன்னோட சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் கற்பனைகளை வந்து அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் வந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் வந்து என்ன செய்யறான்? என்னிடத்துல அன்பா இருக்கிறான் என்று அங்க சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்து நாம என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களிடத்துல அன்பா இருக்கும்போது, அவருடைய அந்த அன்பை காட்டும் போது, அவருடைய அன்பில வந்து நம்ம வந்து நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, யோவான் 15:11 வாசிங்க. 15 11 என்னுடைய நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல இல்ல 11. அவருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்தது எதுல நிலைத்திருக்கணுமாமா? அவருடைய சந்தோஷம் வந்து நமக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக, அது நிறைவாய் இருக்கும்படியாக நம்ம இதெல்லாம் நாம் செய்யும் போது அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது அவருக்குள்ள நம்ம என்னவா இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. நெகேமியா 8:10 நம்ம வாசிக்கலாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பெலன் என்றார். ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெலன். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நேரம், அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கும் போது அந்த வந்து சந்தோஷம் நமக்கு தானாக வந்துவிடும். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து நாம கனி கொடுக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு வந்து அந்த சந்தோஷம், எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்லி நம்ம நிலைத்திருக்கும் போது அந்த மகிழ்ச்சி தானாக வரும். அந்த பலன் நமக்கு வந்துவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு கொடுத்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 64:10, 92:12 வாசிக்கலாம், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். நாம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இதா இருந்தாலும், இந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அபகுக் 3:18 நம்ம வாசிக்கலாம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று. அதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அத்தி மரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கூடாமல், அப்படி ஒவ்வொன்றா வந்து எல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லைன்னா கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ இத்தனை ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும். இந்த சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் நிலைத்திருக்கிறது மாத்திரமில்ல, அந்த சந்தோஷம் குறைவா இருக்காது, நிறைவா இருக்கும், நிறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 7:20. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:20 வாசிக்கலாம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க கடவன். அவர் அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கணுமாமா? நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்புல நம்ம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட வந்து நம்ம மாறவே கூடாது. அந்த அழைப்பை அறிந்து, ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை அறிந்து கொண்டவர்களாக நம்ம அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 16:13 சொல்லப்பட்டிருக்குது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்.
அப்போ நம்ம விழித்து ஆண்டவரோட விசுவாசத்துல வந்து நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அநேக நேரங்கள்ல விசுவாசத்துல வலிவி போகும்படியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில உருவாகலாம். ஆனா அதையெல்லாம் மீறி நம்ம அந்த விசுவாசத்துல இல்ல, இந்த காரியம் நடந்தது வந்து ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் இதை வந்து எனக்கு அனுமதிச்சிருக்க மாட்டார். இந்த காரியம் வந்து எது நன்மையாகத்தான் முடிப்பார். நன்மையானதை தான் தருவார். இன்னைக்கு காலையில சௌந்தர்யமா வந்து இன்னைக்கு அனுப்பிச்ச அந்த வேர்டு கூட கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார் என்றுதான் போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருகிற தேவன். அவர் எந்த விதத்திலும் நமக்கு தீமை தருகிற தேவனே அல்ல. அதுல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேற்றியே தீருவார் என்கிற அந்த விசுவாசத்துல நம்ம வலிவு போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டிய பிரியமானவர்களே. யோவான் 8:3 சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அவர் அநேக உபதேசங்கள் உபதேசித்திருக்கிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதுல முக்கியமா ஆண்டவர் ஏசப்பாவோட உபதேசம் பேர்பட்ட உபதேசம். அந்த உபதேசத்துல எல்லாம் நம்ம வந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை வாசித்து அந்த உபதேசத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படும். அந்த உபதேசம் நிலைத்திருக்கும் போதுதான் என்ன போட்டிருக்குது? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உபதேசத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்குது, யோவான் 6:56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவருடைய ரத்தத்தையும் பானத்தையும் புசிக்கிறவர்களுக்கு புசிப்போம் என்றால் அவர்களே நம்ம நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஞானஸ்தானத்தை வந்து தள்ளி போட்டே இருப்பாங்க. ஞானஸ்தானமே எடுக்காம இருப்பாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க. நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்டவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க உபதேசித்து சொல்ல வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவருடைய அந்த அப்பத்தையும், அந்த ரசத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மாம்சத்தையும், ரத்தத்தையும் நம்ம புசிக்க வேண்டும். அப்பத்தான் வந்து அந்த நம்ம வந்து பரம ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருக்குவோம் என்று சொல்லி நம்ம வந்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து நாம வந்து அந்த அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது மாத்திரம்தான் நம்ம அவர்களை வந்து நிலைத்திருக்க முடியும். அவர் வந்து நம்மளை வந்து நிலைத்திருக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, 1 யோவான் 3:6 சொல்லப்பட்டிருக்குது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவனை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்போ அவர்கள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. பாவம் அவங்கனால செய்யவே முடியாது. பிரியமானவர்கள், அதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே பாவம் தான். ஒரு சின்ன கோபப்படுறதோ, தேவையில்லாத வார்த்தை நம்ம இப்ப தியானிச்சதுல அப்படித்தான். கோபம், தேவையில்லாத வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம ஆண்டவர்ல நம்ம நிலைச்சிருக்கிறோம்னு சொன்னோம்னா, கண்டிப்பா வந்து அந்த மாதிரி வார்த்தைகளும் வராது, கோபமும் வராது. அப்படிப்பட்ட பாவங்களை நம்மளால வந்து செய்யவே முடியாது. செய்யறதுக்கே நம்மனால மனசு வராது. அப்படிப்பட்ட பிசாசு நம்மள கொண்டு போனா கூட அதிலிருந்து விலகி ஓடி வருவோம். எப்படி யோசேப்பு வந்து பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று தேவன் அவனோடு இருந்தார். அவன் தேவனோடு இருந்தான். பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். பிரிவன் பாவம் செய்கிறவர்களோடு நம்ம வந்து இருக்கவே மாட்டோம். அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுருவோம்? விலகி ஓடி வந்து விடுவோம். பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப நாம வந்து ஆண்டவரை வந்து அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆண்டவரை நம்ம வேதத்தின் மூலமாக அவரை வந்து நம்ம கண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம கண்டிப்பா வந்து பாவம் செய்யாதவர்களாக தான் இருப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே மாதிரி 1 யோவான் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர்கிட்ட நினைச்சிருக்கிறோன்னு மட்டும் நம்ம சொல்லி, ஆமா நான் அவர்ல நினைச்சிருக்கிறேன், நல்ல கனிகளை கொடுக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிஸ்டர் கேக்குதுங்களா சிஸ்டர்? கேக்குது சிஸ்டர். இதுல ஏதோ கால் வந்த மாதிரி இருந்தது, அதான்.
அப்ப அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணுமா? அவரை போல் நடந்து கொள்ள வேண்டும். அவரை போல இயேசப்பா எப்படி நடந்து கொண்டார்? அவர் எப்படியெல்லாம் உபதேசித்தார்? இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என்னென்ன காரியங்களும் சீசர்களுக்கு அவர் போதித்திருக்கிறார். எத்தனை காரியங்கள் சீசர்களுக்காக இல்லை, அது நமக்காக. நாம் அதன்படி நடக்கிறவர்களாக, அவருடைய குணநலன்களை நம்ம பின்பற்றுகிறவர்களாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்பத்தான் நாம என்ன செய்ய முடியும்? அவருடைய சீசர்களாக, அவருடைய ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம், பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 14, 15 படிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதுல பாருங்க, ஆண்டவரோடு நிலைத்திருந்து அநேக நல்ல கனிகளை நம்ம கொடுத்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து அவருடைய சந்தோஷத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது பாருங்க, நான் கற்பிக்கிற யாவையும் நீங்க கைகொள்வீர்கள், ஆனால் என் சிநேகிதனாக இருப்பீர்கள். அவருக்குள்ள நிலைச்சிருந்து அவர் கற்பிக்கிறதை நம்ம வந்து செய்வோம் என்றா என்னவா இருப்போமா? அவருடைய சிநேகிதராக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அது மாத்திரமல்ல, நீங்க வந்து எனக்கு வந்து சீசர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? சிநேகிதரா இருப்பீர்கள். அப்படி என்ன சொல்றாரு? நான் உங்களை வந்து ஊழியக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு வந்து சிநேகிதர்கள். ஏன்னா, நான் வந்து என்னென்னலாம் பிதாவிடத்தை கேள்விப்பட்டனோ, அதையெல்லாம் உங்களுக்கு நான் அறிவித்தேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யல? எதையுமே மறைக்கல. பிதாவிடத்துல கேள்விப்பட்ட எதையுமே என்ன செய்யல? அவரு மறைக்கவே இல்ல. எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அவருக்கு சொன்னாரு. அதே போல அதெல்லாம் நம்ம வேதத்துல வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பன்னா நம்ம எல்லாம் யாரு? சும்மா ஏதோ வேதத்தை வாசித்தோம், இப்படியே போயிட்டோம்னா அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதன்படி செய்து, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம வந்து நிலைத்திருந்தோர் மாத்திரம்தான் அவருடைய சிநேகிதராக இருக்க முடியும். அதை நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம வந்து மனதுக்குள்ள வர வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஞானம் இருந்தா நம்ம கண்டிப்பா அவர்களுக்கு வந்து என்னவா இருப்போம்? சிநேகிதராக இருக்கிறோம் என்ற அர்த்தம், பிரியமானவர்களே. அவர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளாம, அதுல டீப்பா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வந்து ஒன்றொன்றாய் வாசித்து, அதன்படி நம்ம நடக்கும்போது, அவருக்கு நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமாமா? சிநேகிதராய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, மார்க் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. இந்த உலகத்துல வந்து மத்த காரியங்கள் இல்ல. நம்மனால ஆண்டவர்னால நம்ம எல்லாரும் நம்மள வந்து பகைப்பாங்க. நிறைய நேரங்கள்ல பார்க்கலாம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் இதெல்லாம் நடக்கும்போது மத்தவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்மள பார்த்து இதுங்க பைத்தியங்களாட்டம் வந்துட்டு இப்ப கூட சொல்லுவாங்க. 2 மணி நேரம், 2:30 மணி நேரம் என்னதான் பண்ணுதுங்களோ தெரியாது உட்கார்ந்துட்டு. அப்படின்னு கண்டிப்பா வந்து வீட்ல அறியாதவங்க, புரியாதவங்க எல்லாம் ஏதோ 2 மணி நேரம் மீட்டிங்ன்னு போய் உட்கார்ந்துக்கிறாங்க. என்னதான் பண்றாங்களோ தெரியாது. நம்மள வந்து ஒரு மாரிதான் நம்மள பேசுவாங்க. அதே போது நம்ம வந்து ஆண்டவர் பத்தி சொல்லும்போது, அதிகமா ஆண்டவர பத்தி பேசும்போது, வேதத்த பத்தி பேசும்போது நம்மள வந்து ஒரு மாரி பேசுவாங்க. நம்மள வந்து வந்து பகைக்கிறவர்களாகத்தான் நம்ம இருப்பாங்க. ஆனா முடிவு பரியந்தம் வந்து நிலைத்திருப்பவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். நம்ம வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, அவங்களால என்னதான் சரி, நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும்போது, அவன் தான் வந்து கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு, அந்த நித்திய ரட்சிப்பை, நித்திய ஜீவனை வந்து நம்ம வந்து சுதந்திரத்துக் கொள்ளுவர்களாக மாறுவோம், பிரியமானவர்களே. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மை, பிரியம், அவருக்கு பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிஞ்சு நம்ம நடக்கும்போது நம்ம என்னவா இருக்கோம்? புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? அவரை போல நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன? அவருடைய நன்மை என்ன? அவருடைய பிரியம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் பகுத்தறிந்து நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுரூபமாகும். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இருந்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருக்குள்ளாக நம்ம மறுரூபமாக்கப்பட்டவர்களாக புதிய சிருஷ்டியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்க்கலாம். பிசாசானவன் என்ன செய்வான்? நம்ம நிலைத்திருக்கிறோம்னுட்டு ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருக்கும் போது அந்த நிலைத்திருப்பிலிருந்து நம்மளை எடுத்து போடும்படியாக அவன் அநேக காரியங்களை செய்ய முயற்சிப்பான். ஆண்டவரோடு நம்ம நினைச்சு நம்ம அப்படி கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அதிலிருந்து அநேக அந்த கனிகளை விட்டு விலகும்படியாக, நம்மளை கோபப்படுத்தும்படியாக, நம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்படியாக, நம்ம கவலை கொள்ளும்படியாக, சந்தோஷம் இல்லாம கவலை கொள்ளும்படியான அநேக காரியங்களை செய்வான். நம்மளுடைய வீக் பாயிண்ட தெரிஞ்சு அவன் செய்வான். ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும், என்னோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனா ஒரு செகண்ட் அவன் அவர்கிட்ட இருந்து விலகும்படியாக பிசாசு இச்சை என்ற அந்த ஒரு இதை அவன் கொடுத்து அதை அவங்க கிட்ட இருந்து அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து அவனை விலக்கி விட்டுட்டான். அதே போல அந்த இச்சையில அவர்கள் என்ன செஞ்சாங்க? விழுந்து போனார்கள். ஆண்டவரோடு அந்த நிலைத்திருக்கிற காரியத்திலிருந்து என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க விலகிட்டாங்க என்று பார்க்கிறோம். அதே போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம். நம்ம கூட அந்த இருந்து நம்ம விலகி போகும்படியாக அநேக காரியங்கள் எல்லாம் அவன் செய்வான். ஆனா அதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அந்த ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறதிலிருந்து விலகாதவர்களாக நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மெய்யான கொடியாய் இருந்து மெய்யான அந்த செடியிலே நம்ம நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல் வார்த்தைகளாக இருந்து அவரோட அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய கற்பனைகள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சந்தோஷத்திலே நிறைத்திருந்து அவர் நமக்கு என்ன போதிச்சிருக்கிறாரோ கற்பித்தபடியெல்லாம் நாம் செய்து அவர்களுக்கு சிநேகிதர்களாக மாறி நாம் அவருடைய சீசர்களாக சிநேகிதர்களாக இருந்து அந்த அங்கீகாரத்தை நம்ம என்ற அவருடைய சீசர்கள் நாம் அவருடைய சிநேகிதர் என்ற அந்த அங்கீகாரத்தை பெறுவோம். பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.